ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் டெரிட்டரி. இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். பாதுகாக்கிற மீன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் லேட்டர் உங்களுக்கு புரியும் நான் காட்டுறப்ப. ஸோ அவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவை எல்லாம் பார்த்துட்டு இப்போதைக்கு அவங்களுக்காக வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு மில்க் பாக்கெட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பிஸ்கட்ஸும் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் வந்து யாருக்கு இந்த இது வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல ஃபுட் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்த்து பண்ணோம். பட் அந்த அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பாக்ஸஸ்லாம் அவங்களே காலி பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராப்பரான இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஃபுட் இருக்குன்ற ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போயே அவனுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக தான் ஒரு 4 குட்டி டாக்ஸ், பேபி டாக்ஸ் வந்து இருக்காங்க எங்கள் ஏரியாவில். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த செட்டப்பு. நாங்கள் ஒரு டூ மந்த்ஸ் கிட்டக்க நாங்கள் மில்க்கு அந்த பிஸ்கட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா யாராவது வந்து பார்த்துப்பாங்க, அவங்க யாரும் இங்கே வந்து கொண்டு வந்தாங்களோ அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போது சம்மர் டயத்தில் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரீசன்னால தான் நாங்களே இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தப்போ இதுக்கு ஒரு நேம்ஸ் வேறு நான் வச்சுருந்தேன். பட் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து இங்கே சொல்லலாம். 2 வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸாக இருப்பானுங்க. 2 பேரும் ப்ரௌனி மாதிரி இருப்பானுங்க. 2 ப்ரௌனி, 2 பேர் வந்து மிக்ஸ்டு கலர்ஸில் இருப்பானுங்க. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து டேட் அண்ட் மாம் வந்து இல்லை. இந்த ரொம்ப பேபி ஆக்சுவலாக 2.5 month பேபிஸ்னால எங்களுக்கு எங்கள் வீட்டெலாம் வந்துட்டு நிறைய டைம் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. பட் ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தி இதாக நம்ம சாப்பிட்டு மீதி வந்து வைக்கக்கூடாது இப்போதைக்கு ஒரு 5 to 6 monthsக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் மில்க்கு ப்ளஸ் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ், அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரி கோல்டுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மில்க் பிக்கீஸும் பார்லேஜியும் வாங்கிட்டு வந்தோம். அது மட்டும் தான் சாப்பிடுது. அது வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கும் 90s கிட்ஸில் பார்லேஜி பிஸ்கட் அப்போவே அது பெரிய பிஸ்கட்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த பிஸ்கட்டை வந்து நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கேன் நான். மேக்ஸ் இது வந்துட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் நான் வளர்க்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நிறைய டாக் லவர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஃபுட்டு இந்த ஏஜில் வைக்கலாம், என்ன மாதிரிலாம் வைக்கலாம், எத்தனை டைம் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்டு நம்ம வியூவர்ஸ்க்காக அதை வந்து நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து நான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வளர்ந்துருக்காங்க, எந்த மாதிரி இருக்கானுங்க, எத்தனை பேர் இன்னும் இங்கேயே இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 2.5 month கிட்டக்க நாங்கள் பார்த்துட்டோம், எங்கேயுமே போகல. ஃபஸ்ட்டு இது அந்த லாஸ்ட் வீட்டில் இருந்தானுங்க. அடுத்து நாங்கள் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டானுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸு அந்த மாதிரி இங்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே குட்டி குட்டி மினியன்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் போய் காலை வந்து நக்கி விடுறது, காலுக்கிட்டே வரும், பைக் எடுக்க விட மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த 2 ட்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கையும் காலையும் நக்கி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அது ஏன்னு தெரில. பட் பிஸ்கட் வச்சாலும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரியா இல்லை நமக்கு ஃபுட்டு கொடுக்குறான் அப்படின்றனாலையான்னு தெரில. ஒரு தடவை வந்துட்டு நம்மள்கிட்ட டச் பண்ணிட்டு காலில் விடி வராஞ்சிட்டு தான் போய் சாப்பிடுவானுங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பட் நான் இதுக்கு முன்னாடி வந்து டாக் வந்து நான் வளர்த்ததில்லை. உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி முக்கியமாக நேம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு நேம்ஸ் வந்து சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப மோசமானவன். இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த பாருங்கள், நெகம் வந்து இவனுக்கு தான் பெருசாக இருக்கும். போனாவே மீதி 3 பேர்த்த இவர் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஆள். இதில் பிக் சேலஞ்சே இவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்காஸ் தான். நாங்கள் ஃபுட்டு வைக்கிறப்ப மில்க்கு பிஸ்கட் வைக்கிறப்ப இதுக்கு குட்டியாக இருக்குதுங்களா, அதனால் காக்காஸ்லாம் பார்த்தோன்னா பயந்து ஓடிடுதுங்க. இவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான் காக்கா விரட்டிக்கிட்டு இருப்பேன்.